தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும். காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும். காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையாம் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார். இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. இனிமையாம் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார். இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. வனாந்தீரையா தீரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், வனாந்தீரையா தீரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். என் வாழ்வு செழித்திடுமே. ஓ நம் வாழ்வு செழித்திடுமே. ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த நாளின் கடைசி நேரத்தில் உடைய பாதத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, அடிமை சுற்றத்தை பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை கொடுங்க. இயேசுவின் மூலம் எண்ணிக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்காக வேகம் எடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனம். வேகமா வாசிங்க. போதும் பிரதர். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? நான் உண்மைக்குமே ஜோம் பண்ண ஆண்டவர் இந்த வசனத்தை தான் கொடுத்தாரு. அப்படி சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனால் அதுதான் உண்மை. அல்லேலூயா. பலிபீடத்திலிருந்து பொய் சொல்லக்கூடாது. நார்மலாவே பொய் சொல்லக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, தன் நேசர் மேல் வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? இது யார் யாரை பார்த்து சொல்றா? பிரதர், பைபிள்ல இருந்து நீங்க சொல்றீங்க. அல்லேலூயா. அப்படியா? அல்லேலூயா. இப்போ நான் இவர் மேல ஒரு உதாரணத்துக்கு, நான் தான் அந்த பைபிள்ல போடப்பட்ட அந்த பொண்ணு அப்படின்னா இவர் மேல சாஞ்சிட்டு இருக்கேன்னா, இப்ப நீங்க தான் பார்த்து சொல்றீங்க, இந்த ஆள் மேல சாஞ்சிட்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற. அல்லேலூயா. அப்போ ஏதோ ஒரு ஆளு ஒரு காரியத்தை செய்யறாங்க, அவங்கள பார்த்து மற்றவங்க சொல்ற காரியம். அல்லேலூயா. இதுல வேதம் என்ன சொல்லுது? யாருடைய நேசரா? முக்கியமான வசனம் தான். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. யார் நேசர்? சொல்லுமா, யார் நேசர்? தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற. அல்லேலூயா. இதுக்கு முன்னால் உள்ள வசனத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, உன்னத பாட்டுல 2:16, 6:3 பாத்தீங்கன்னா, என் நேசர் நான். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் நேசர் என்னுடையவர்? இத நல்ல தைரியமா சொல்லலாம், நான் அவருடையவர், நான் அவருடையவள். அல்லேலூயா. அப்ப என் நேசர் என்னுடையவர், நான் தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து. அது வேற ஒருத்தன் சொல்றாங்க, யாரை பார்த்து? நம்மளை பார்த்து. அல்லேலூயா. அப்படி உங்களை பார்த்து சொன்னா நீங்கள நானும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் சொன்னாரு, எப்பா கற்பம் திறந்து பிறக்கிற எல்லாமே, சொல்லுங்க, கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பெயரானது எல்லாமே யாருக்குள்ளதான்? என்னுடையது. பைபிள்ல பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கற்பம் திறந்து, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்வாரு, கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பெயரானது எல்லாமே என்னுடையது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு 2வது பிறந்தவங்க 3வது பிறந்தவங்களாம் கைகளை உயர்த்துங்களேன். சோத்திரம். பாஸ்டரே இருக்காரு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்படி பார்த்தா நமக்கு ஒரு கேள்வி வரும், ஆண்டவரே பழைய ஏற்பாட்டில் எப்படி சொல்லிட்டீரு? முதற் பெயரானது மட்டும்தான் அவருக்குள்ளதா? அப்பனா அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிங்களேன். பழைய ஏற்பாட்டுல கற்பம் திறந்து பிறக்கிறது அவருக்குள்ளது. இந்த நாட்கள்ல கர்த்தருக்குள்ள பிறக்கிறவங்க எல்லாருமே அவருடையவங்க தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல் 2வது பிறந்தாலும் 3வது பிறந்தாலும் 4வது பிறந்தாலும் எத்தனை வருஷ நம்பல நீங்க பிறந்தாலும் சரி, கர்த்தருக்குள்ள பிறந்தா நான் கர்த்தருடையவன். புரிஞ்சுவங்க. அல்லேலூயா. நான் கொஞ்சம் தூக்கமா இருக்கிறவங்க மாத்திரம் சந்தோஷமா. அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் பிறந்தது தான் கர்த்தருக்குரியது. புதிய ஏற்பாட்டு கடைசி காலத்தில் இருக்கிற நீங்கள் நானும் கர்த்தருக்குள்ள பிறந்த எல்லாருமே யாரு தான்? சொல்லுங்க சந்தோஷமா. இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல முடியும் என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன்? இப்போ புரியுத அர்த்தம் என்னன்னு? அவருக்குள்ள பிறந்தவங்க தான் அவருடையவர்கள். அல்லேலூயா. சரி, நான் இப்போ ஒரு சில கேள்வி கேட்பேன், என்னை என்னை வந்து தப்பா நினைக்க கூடாது. அல்லேலூயா. சரி, தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, சொல்லதுக்கு ஆயத்தமாக தான் வந்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமை. இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போறோம். யாருக்கு? யாருக்கும் கிடையாது, கதைக்கு. அல்லேலூயா. ஆமா, ஒரு பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னா முதல்ல என்ன பார்ப்பாங்க? அங்கிள் சொல்லுங்க, ஆரம்பிச்சிரும் அங்கிள்டேந்து. கர்த்தர் நல்லவர். ஒரு பொண்ணு பார்க்குறோம், ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்குறோம் அப்படின்னா எதெல்லாம் பார்ப்பீங்க? எனக்கு என்ன நிலம் என்ன, அந்த ஸ்டேஜ் நான் வரல, அதனால பெரியவங்க கிட்ட கேட்குறேன். தோத்துறோம். அல்லேலூயா. ஒரு பொண்ணு நான் ஒரு சில காரியத்தை எழுதி வச்சிருக்கேன், தப்பா நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன் முதல்ல. அப்புறம் தப்பா நினைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். கர்த்தர் நல்லவர். முதல்ல காஸ்ட் பார்ப்பாங்க. ஆமா அப்படிங்கிறவங்க மாதிரி. அல்லேலூயா. சரி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால பார்த்துருவோமே. இப்போ தான் நம்ம ஆண்டவருக்குள்ள வளர்ந்துட்டோம், இப்போ பண்ணிட்டோம். ஒரு 30 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால கண்டிப்பா சொல்லு. நான் போய் சொல்லுதானா உண்மையை சொல்லுதானா? நான் உண்மையை தான் பேசுறேன் அப்படிங்கிறவங்க மாத்திரம் எனக்காக சப்போர்ட் பண்ணி அல்லேலூயா சொல்லுங்களேன். சோத்திரம். முதல்ல என்ன பார்ப்போம்? என்ன காஸ்ட். சரி, ரெண்டாவது நான் சொல்றது கரெக்டான்னு பாருங்களேன். ரெண்டாவது, பொண்ணு கொஞ்சம் எப்படி இருக்கணும்? ஐயா, அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் நினைக்கிறது தானே. பொண்ணு கொஞ்சம் கரெக்ட் தானே? ஆமா, சோத்திரம். ஆண்டு பார்த்துட்டு இருக்கிறான். பொண்ணு கொஞ்சம் எப்படி இருக்கணும்? கலர் எப்படி? கலரு நல்ல கலரு, மாநிலம்லாம் இருக்கக்கூடாது, நல்ல கலராக இருக்கணும். அல்லேலூயா. சரி, மூணாவது, பொண்ணுக்கு கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் பேக்ரவுண்டு நல்லா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாப்பிள்ளை கொஞ்சம் நல்ல வீடு வசதியெல்லாம் இருந்தால் பொண்ணும் இதே மாதிரி இருக்கணும். பொண்ணு வீட்லேயும் கொஞ்சம் வெல்த் இருக்கணும். நான் கரெக்டாக தானே பேசுனேன்? அல்லேலூயா. குறைச்சி பார்க்கக்கூடாது. தோத்துறோம். அல்லேலூயா. அப்போ பொண்ணோட பேக்ரவுண்டு பார்ப்பாங்க. கரெக்டா? சரி, ஒருவேளை மாப்பிள்ளை ஒருவேளை டவுனாக இருந்தால் கூட பொண்ணு வீட்டில் கொஞ்சம் சொல்லுங்க தூக்கி விட்டணும். அல்லேலூயா. சோத்திரம். நாலாவது, படிப்பை பார்ப்பாங்களா இல்லையா? பொண்ணு ஒரு இன்ஜினியர் படிச்சிருக்கேன், இல்லாட்டி பொண்ணு ஒரு பையன் ஒரு எம்பிபிஎஸ் அப்படின்னா பொண்ணு அட்லீஸ்ட் ஒரு இன்ஜினியர் ஆகுது, இல்லாட்ட ஏதோ ஒரு டிகிரி ஆகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா இருங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்புறம் எல்லாம் ஓகே, கடைசியில் குணம் சரியில்லைனா? அல்லேலூயா. படிப்பு இருக்கு, அழகு இருக்கு, கலர் இருக்கு, வெல்த் இருக்கு, குணம் சரியில்லைன்னா எங்க போக? அல்லேலூயா. கரெக்டு தானே? ஆமோதிக்கிறீங்களா? அல்லேலூயா. சரி, அப்போ நான் சொன்னது போல ஃபர்ஸ்ட் காஸ்ட், ரெண்டாவது பொண்ணோட கலரு, மூணாவது என்னது? குடும்பத்தில் நல்ல வெல்த் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் படிப்பு, அப்புறம் நல்ல குணம். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிங்களேன். பிரதர், சிஸ்டர், இந்த நான் சொன்ன இந்த 5 காரியத்தில் ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இருக்குன்னு ஆண்டவர் உங்களை தேடி வந்தார் அப்படிங்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா. நிறைய பேர் அல்லேலூயா சொல்றீங்க. ஆண்டவருடைய அவருடைய பேர் என்னது? பரிசுத்தர். ஆண்டவர் உங்களை எண்ணி தேடி வரும்போது நீங்க பரிசுத்த ஜாதியா இருந்தீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் வசனம் சொல்லுது, அவர் யாரா? அவருடைய கலர் என்னவா? நல்லா இருக்கு, அருமையான பாட்டு. வெண்மையும் சிவப்பும் மாணவர், உண்மையே உருவாய் கொண்டவர். அல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். எனக்கு படிக்கிற ஆசை, நேரம் போயிட்டே இருக்கு. அல்லேலூயா. அப்ப அவர் என்ன கலரு? நம்ம என்ன கலர் நமக்கு தான் தெரியும். அல்லேலூயா. நான் ஆவிக்குருவிகளோடு சம்பந்தப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். புரிஞ்சவங்க அல்லேலூயா. அல்லேலூயா. மூணாவது, வெல்த்தை பத்தி பேசினல்ல, வசனம் சொல்லுது, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். வானம் பூமி பொண்ணு வெள்ளி யார்கிட்ட தான் இருக்கு? அவருக்கு எந்த ஐஸ்வர்யத்தை கொடுப்போம்மா? சொல்லுங்க சந்தோஷமா. அல்லேலூயா. படிப்பு, அவர் தான் ஞானம். ஞானம் நிறைஞ்சது உண்மைதான். ஞானமே யாருதான்? அல்லேலூயா. அப்ப நீங்கள் நானே என்னது? அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியா பார்த்தோம், நல்ல குணம். அல்லேலூயா. வசனம் சொல்லுது குணசாலியான. பைபிள் எப்படி யார் வசனம் இருக்கு?
பெரையாவில் உள்ளவர்கள் எப்படி இருந்தாங்களா? தெசலோனிக்கர் உள்ளவர்களை பார்க்கலாம் எப்படி இருந்தாங்களா? எதனால? அல்லேலூயா. அவர் தேடி வரும்போது நமக்கு இந்த பைபிள்ல ஆதியாகமம்ல ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் தெரியுமா? ஆதியிலே தேவன் வானத்தை பூமி படைத்தார். இந்த ஒரு வசனமா நம்ம தெரிஞ்சிருக்குமா? அல்லேலூயா. என்னத்தை பார்த்து உங்களை என்னை தேடி வந்தார்? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். வளர்ச்சி பொண்ணு மெயினா அதான். ஹீல்ஸை போட்டு கொஞ்சம் ஏத்திடுவாங்க கல்யாணத்துல போட்டோலாம் பார்க்கும்போது. பொண்ணு கொஞ்சம் குள்ளமா இருக்கும், மாப்பிள்ளை கொஞ்சம் நெட்டையா இருப்பாரு. அல்லேலூயா. வசனம் சொல்லுது நம்ம இன்னும் எப்படிதான் இருக்கோம்? இன்னும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கோம். கிறிஸ்துவின் நிறைவான சொல்லுங்க, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு நேரம் இன்னும் வளர்ந்துட்டே இருக்கோம். இன்னும் நம்ம வளர்ந்துட்டோம் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அப்ப எல்லாத்திலையுமே எதுவுமே எனக்கு அவருக்கு செட் ஆகல. எதுக்கு என்ன தேடி வந்தார்? ஏ அழக அவர் பார்க்க மாட்டார், உள்ளத்தையே அவர் பார்ப்பார். ஏன் அழக அவர் பார்க்க மாட்டார், என் உள்ளத்தையே அவர் பார்ப்பார். ஏழையா பணக்காரனா என்று பார்க்க மாட்டார், கீழ் ஜாதியா மேல் ஜாதியா என்று கேட்க மாட்டார். உள்ளத்தையே அவர் கேட்டார். நான் இயேசுவை காதலிக்கிறேன், நான் இயேசுவை எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாரும் சேர்ந்து நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. புரிஞ்சவங்க சந்தோஷமா சந்தோஷமா அல்லேலூயா. அல்லேலூயா. எதுவுமே இல்ல பிரதர், எதுவுமே இல்ல. படிப்பு கிடையாது, அழகு கிடையாது, அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது, அவருடைய வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி கிடையாது, வசனம் தெரியாது, எதுவுமே இல்ல. ஆனா என்ன தேடி வந்தார். அல்லேலூயா. எதை தேடி வந்தாரு? எதை கொடுப்போன்னு தேடி வந்தாரு. அல்லேலூயா. பக்கத்தை கைப்பிடிங்களேன். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் பிரதர். ஆனா நீங்க அவரை நேசிக்கிறீங்களா? ஜீசஸ் லவ்ஸ் யூ. Do you love Jesus? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் உண்மைதான். ஆனா எத்தனை பேர் நம்ம நேசிக்கிறோம்? வசனம் சொல்லுது எசேக்கியேல் 16:4-8 வசனம் பார்த்தா நம்ம எப்படி இருந்தோம்? உன் தொப்புள் கொடி அறுக்கப்படல, தண்ணியால குளிப்பாட்டப்படல, உப்பால் சாரமேற்றப்படல, உன்னுடைய நிர்வாணத்தில் கடந்த, ரத்தத்தில் கடந்த, இது எல்லாவற்றின் மத்தியிலும் நான் கடந்து போகும்போது பருவ காலமா இருந்த, இது எல்லாவற்றின் மேல என்னுடைய வஸ்திரத்தை விரிச்சேன், நீ என்னுடையவளானாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவர் முதல்ல சொன்னார் நீ என்னுடையவள் என்று. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு நம்ம சொல்றோம் நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவள். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த வேதத்துல நம்ம பார்த்தா ஆண்டவர் முதல்ல என்னுடைய ஜனம் அப்படின்னு யாரை பார்த்தான்னு சொன்னாரு? சொல்லுங்க. மெசேஜ் போர் அடிக்க அப்படிங்கிற மாத்திரம் சந்தோஷமா தைரியமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், சோத்திரம். போர் அடிச்சாட்டினாலும் போர் அடிக்காட்டினாலும் இன்னைக்கு தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, ஓகே. ஆண்டவர் யாரை பார்த்து இந்த வசனத்தை சொன்னாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தானே சொன்னாரு. சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப எங்க இருக்கிறாங்க? முதல்ல ஆதியில எங்க இருந்தாங்க? தேவனுக்கு ஏற்படுத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருந்தாங்க? எகிப்துல. சொல்லுங்க, எகிப்துல எகிப்துல அடிமையா இருந்தாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்ப எகிப்துல இருந்து வெளியில கொண்டு வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு முன்னால அங்க ஒரு 10 காரியத்தை ஆண்டவர் செஞ்சார். 10 தானே செஞ்சாரு? சொல்லுங்க. எதுக்கு 10? அவன் கீழ்ப்படியல, அதனால 10. நீ வெளியில வந்தா நீ எனக்கு கீழ்ப்படியணும், அதனாலையும் 10. அல்லேலூயா. அல்லேலூயா. எகிப்துல எத்தனை வாதையை கொடுத்தாரு? 10 வாதை. எப்பா அந்த வாதையை பார்த்துட்டே இரு, நீ எனக்கு கீழ்ப்படியணும், அதனால உனக்கு என்னது கொடுத்தாரு? 10 வசனத்தை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். மூத்த பிள்ளை சங்காரம் எத்தனை பேர் வீட்டில் நடந்துதான்? சொல்லுங்க. தலைச்சன் பிள்ளை சங்காரம் எகிப்துல வேதம் சொல்லுது சாவு இல்லாத ஒரு வீடு கூட கிடையாதான். அல்லேலூயா. சாவில்லாத ஒரு வீடு கிடையாது. சரி, இது யாருக்காக செஞ்சாரு? நான் உயிரோடு இருக்கணும்னு எல்லா ஆம்பளை பிள்ளை எல்லா மூத்த பிள்ளையும் ஆண்டவர் போட்டார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பேசிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. நீங்க பாட்டு கோபத்துட்டு ஆண்டவரே போட்டுருங்க ஜெபம் பண்ணக்கூடாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ அங்க பழைய ஏற்பாட்டில்
அங்க தலைச்சன் பிள்ளை எல்லாம் போட்டார். இப்ப இவங்க பின்னால யார் தொடர்ந்து வரா? பார்வோனும் அவனுடைய சேனையும் வராங்க. அதே வசனம் சொல்லுது, செங்கடலில் இருந்து தப்பினவனும் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. அப்போ சாவுக்கு, தலைப்பிள்ளை சங்காரத்துக்கு மிஸ் ஆனவனும் எவனும் கிடையாது, செங்கடல இருந்து மிஸ் ஆனவனும் எவனும் கிடையாது. இது ரெண்டு யாருக்காக செஞ்சாரு? ஏன்னா நான் யாரு? எனக்காக எல்லா காரியத்தையும் செஞ்சார். என்னென்ன காரியத்தை செஞ்சாரு? யார் யாருக்கு முன்னால எனக்காய் வழக்காடணுமோ எல்லாவற்றையும் செஞ்சார். அப்படி எனக்காக செய்தார், வழக்காடினார் அப்படிங்கிற மாத்தம் சந்தோஷமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்ப திடீர்னு பார்த்தா முன்னால இப்ப என்ன நிக்கி? செங்கடல் நின்னுதானே. செங்கடல் முன்னால அப்படியே ஆண்டவர் நோக்கி முறையிடுறாங்க. அப்புறம் மோசையை நோக்கி கூப்பிட்டாங்க, ஏ என்ன மனுஷன் நீ ஆண்டவர் நோக்கி முறையிட்ட, ஒண்ணுமே நடக்கல. இப்ப செங்கடல் நிக்கி. அல்லேலூயா. இப்ப செங்கடல் என்ன ஆச்சா? பைபிள்ல வசனம்லாம் வாசிக்கும்ல, நான் ஃபாஸ்டா போறேன். இப்ப கடலு பைபிள் படி, பைபிள்ல என்ன வசனம் இருக்கு அது கரெக்டா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிடுறாங்க. முறையிட்டதற்கான பதில் என்னதான் சொல்லுங்க சந்தோஷமா? பதிலுக்கு ஆண்டவர் நோக்கி முறையிட்டதற்கான பதிலே மதில் தான். அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், எனக்கு சில நேரங்களில் தேவன் அநேக மதில்களை கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஒரு பக்கம் பார்த்தா மதில் எழுப்புறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தா மதில உடைக்கிறார். அல்லேலூயா. எனக்காக எழுப்பவும் செய்கிறார், எனக்காக உடைக்கவும் செய்கிறார். எத்தனை பேர் அதை லைஃப்ல ருசிச்சு இருக்கிறீங்க? அவங்க தான் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர் என்பதை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்படி பல காரியங்களை ஆண்டவர் செஞ்சாரா செய்யலையா? இவ்வளவு காரியத்தை செய்கிறார். மதில் எழுப்புறார். எவ்வளவு நேரத்தில்? நார்மலா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு சில பேர் இருக்கிறாங்க தெரியும், மினிமமா பிளான் பண்ணா கூட ஒரு வாரம் ஆயிரும். அவரு நாசி சுவாசத்தை அனுப்புறாரு, மதில் எழும்புது. திடீர்னு பார்த்தா மதில் உடையுது. இதெல்லாம் யாருக்காக செய்யறாரு? தம்முடைய நேச ஜனத்துக்காக செய்தார், உங்களுக்காக எனக்காக செய்தார். அப்படிங்கிறவங்க மாத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த ஜனங்கள் யாரு? நம்ம ஆட்கள், நம்ம தான். இவங்க என்ன பண்ணாங்க பாப்பா? வாசிங்களேன், யாத்ராகமம் 15வது அதிகாரம் 22ல இருந்து 24 ஒருத்தங்க வாசிங்க. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவில வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிட்டப்பட்டது. அப்போது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து, போதும் பிரதர். அப்போது ஜனங்கள் யாத்ராகமம் 16வது அதிகாரம், அது ரொம்ப பெரிய பெரிய ஒரு அதிகாரம், சாப்டர். எனக்கு 2 வசனம் மட்டும் வாசிங்களேன். யாத்ராகமம் 16:1-2. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து. போதும் பிரதர். அல்லேலூயா. அப்ப இங்க என்ன நடக்கு? அதுக்கு முன்னால என்ன நடந்துச்சு? அற்புதம். எப்படி அற்புதம்? 10 வாதைய கண்ணால பார்த்தாங்க. ஒரே ஊர்ல ஏகப்பட்ட வித்தியாசத்தை ஆண்டவர் செஞ்சார். 10 வாதைய கண் கூட பார்த்துட்டாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு? கடல் தண்ணி மதிலானைக்கு. அல்லேலூயா. இப்படி அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரே பிரைஸ். அல்லேலூயா. சில பேர் கை கொடுங்களேன். அல்லேலூயா. கை கொடுங்களேன் பக்கத்துல. என்ன நீங்க தப்பா நினைச்சாலும் தோத்துறோம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். சில பேரு பிரதர் சிஸ்டர் அற்புதம் இறங்கினாதான் நீங்க சொல்லணும், தயவு செய்து எனக்காக சொல்லுங்க. அல்லேலூயா. சில பேர் அற்புதம் இறங்கினாதான் அவங்க வாயிலிருந்து துதியே எழும்பும். துதி எழும்பலைன்னா அற்புதம் இறங்கலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேனே, இந்த ஜனங்கள் அற்புதத்தை பார்க்காம தேவனை துதிச்சாங்களா எங்கேயாவது? யார் இவர்கள்? தேவன் நேசிக்கிற நேச புத்திரர், நேச புத்திரிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் கேட்கிற ஒரு கேள்வி, எலியா அக்கினி இறங்கினதுக்கு அப்புறம் சந்து ஆக்கணும்னா சந்து ஆக்கினதுக்கு அப்புறம் அக்கினி இறங்குச்சா? அப்ப முதல்ல செலுத்த வேண்டியது என்னதான்? அற்புதம் நடக்கோ இல்லையோ பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அவர் கொண்டு வந்ததுக்கான நோக்கமே இந்த ஜனத்தை, இவர்களின் துதிய. அல்லேலூயா. ஆனா அவங்க எப்படி? அற்புதத்தை பார்த்தா நாங்கள் ஸ்தோத்திரம் செய்வோம், அப்பம் கொடுத்தா ஸ்தோத்திரம் செய்வோம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க செங்கடல்ல முறுமுறுப்பு, ஏன் தண்ணிய கடக்க முடியல. அல்லேலூயா. இங்க மாறாவுல இங்க முறுமுறுப்பு, ஏன் தண்ணிய குடிக்க முடியல. அல்லேலூயா. தண்ணிய கடக்க முடியாட்டால் முறுமுறுப்பு, குடிக்க முடியாட்டால் முறுமுறுப்பு, சாப்பாடுக்கு இல்லைன்னு முறுமுறுப்பு. அல்லேலூயா. இயேசு நாமத்துல ஒரே ஒரு காரியத்தை, என்னுடைய சாட்சி உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆண்டவர் பொதுவா தாழ்மையா சொல்றேன், நான் ஊருக்கு போய் கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுது. அல்லேலூயா. தெரியாதவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஊருக்கு போலங்கிறது தெரியாதவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு ஊருக்கு போய். க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 2017 கிட்டத்தட்ட 2021 நினைக்கிறேன். நிறைய மாதம் சம்பளம் இல்லை. நான் ஆண்டோட்ட போய் ஜெபம் பண்ணுவேன். ஊழியத்துக்கு முன்னால் போகிறதுக்கு முன்னாலெல்லாம் ஆண்டோட்ட போய் ஜெபம் பண்ணுவேன். டெய்லி பண்ணுறது வழக்கம். ஆண்டவரே, நான் என்ன உங்ககிட்ட யாபேச மாதிரி என்னை ஆசீர்வதிங்கன்னு அப்படின்னா கேட்குறேன். நார்மலாக பைபிளில் போட்டிருக்கு, வேலையால் கூலிக்கு பாத்திரம்னா இதைத்தானே கேட்குறேன். என்னுடைய அடிப்படை தேவையை சந்திக்கணுமே. எனக்கு ஒரு பிள்ளைகள், 2 பிள்ளைகள் இருக்க, குடும்பம் இருக்க, ஊரில் அப்பா அம்மா இருக்காங்களே, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க. 4-5 மாதம் சம்பளம் வரலைன்னா நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. போகும்போதெல்லாம் அவர்கிட்ட பயங்கர சண்டை போடுவேன், கோவப்படுவேன், அழுவேன், பயங்கரமாக பேசுவேன். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்கு பொதுவாக சாட்சியாக என்னால் சொல்ல முடியும், நானும் என் மனைவியும் தேவனுக்கு விரோதமாக ஒரு நாள் முறுமுறுக்கலை. அல்லேலூயா. புலம்புனேன். என்னது, சில பேர் சொல்லுவாங்களே பஞ்சப்பாட்டு படிக்கிறாங்க அப்படின்னு. பஞ்சப்பாட்டுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு பஞ்சம், வீட்டுக்குள்ள பஞ்சம் பிரச்சனை அப்படின்னா அப்படியே புலம்புற, ஆண்டவரே என்ன ஆண்டவரே எங்க இருக்கிறீர்? மெசேஜ் கொடுக்கும்போது நல்லா பேசுறீரு, அப்போ நமக்கு ஒரு தேவைன்னா போய் உட்கார்ந்தா பேச மாட்டேங்கிறீரு. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், பிரதர் 5 மாதம் சம்பளம் இல்லை, கிரெடிட் கார்டு இருக்கும்ல அப்படிங்களா அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைக்கலாம். அதையும் சொல்றேன், கடந்த 10 வருஷமா ஆண்டவர் கிருபையினால எந்த கிரெடிட் கார்டுமே நான் உபயோகப்படுத்துறது கிடையாது. எப்படி நடந்துச்சு இப்ப பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு. பிள்ளைங்க இருக்காங்க, வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும். நான் இன்னைக்கு வரைக்கும் தாழ்மையா சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் நான் கரண்ட் பில்லு கட்டும் போது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு தான் மொபைல்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். இதெல்லாம் எத்தனை பேர் தெரியும்? யாருக்கு தெரியாது? தெரியவும் வேண்டாம், இன்னைக்கு வேற வழி இல்லை, உணர்த்தப்பட்டனால சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவை சந்திக்கப்படும்படிக்கா சபைக்கு வர்ற சில கூட்டம் உண்டு. ஒருவேளை அவர்களுக்கு தேவை சந்திக்கப்பட்ட அவங்க மறுபடியும் தேவனை சந்திக்க வர மாட்டாங்க. ஆனா சில கூட்டம் இருக்கிறாங்க. என்ன கூட்டம்? தேவை சந்திக்கப்பட்டாலும் சந்திக்கப்படாட்டினாலும் தேவனை சந்திக்கும்படிக்காகவே வருகிற ஒரு கூட்டம் உண்டு. அல்லேலூயா. அந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்வார், இவன் என்னுடையவன், என்னுடையவள் என்று. அல்லேலூயா. என்னை உயர்த்தும்படிக்காகவோ இல்லை எங்களை பெருமைப்படுத்தி பேசுவதுக்காக சொல்லல. ஆண்டவருக்கு எது நடக்கோ இல்லையோ, நான் ஏற்கனவே சொன்னது போல தேவனோடு நடக்கிற ஒரு கூட்டம் தேவை. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த ஜனங்கள் எங்க போனாங்க? முறுமுறுப்பு. எதனால முறுமுறுப்பு? தண்ணி கசப்பு, 2வது சாப்பாடு இல்லை. அல்லேலூயா. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ரொம்ப எல்லாரும் சீரியஸா இருக்க கூடாது, சந்தோஷமா? அல்லேலூயா. நம்ம தமிழ்ல படிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்கா? 5 வகை நிலங்கள். என்ன பிரதர் திடீர்னு பைபிள்ல இருந்து தமிழுக்கு போயிட்டியே? அல்லேலூயா. போட்டாதையா ஒரு நிமிஷம். சோத்திரம். எத்தனை பேர் படிச்ச ஞாபகம் இருக்கு? 5 வகை நிலங்கள். அத்தா சோத்திரம். ஆன்டில கையை தூக்கும் பொழுதே பயமா தான் இருக்கு. 5 வகை நிலங்கள். அத்தாடியோ சோத்திரம். அல்லேலூயா. இத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப வார மேட்ருக்கு வரேன். குறிஞ்சி நானது ஐவா, நம்மளாம் மக்கப் கேஸ் நினைப்போம். மார்க்குக்காக படிக்கிற கூட்டம் இருக்கு. அல்லேலூயா. நானும் அந்த மாதிரி ரகம் தான். தோத்திரம். குறிஞ்சினா என்ன அர்த்தம்? அல்ல, கூட்டத்தோட கூட்டம் சொல்லக்கூடாது. தனியா தாவீத மாதிரி ஒத்தைக்கு ஒத்த. குறிஞ்சினா என்னது? யாரு? மலைன்னா சோத்திரம். சரி. முல்லைனா சரி. மருதம்னா சோத்திரம். நெய்தல்னா செம்மையா இருக்காங்க. தோத்திரம். பாலைனா எல்லாரும் தெரியும். சரி போட்டுறியா? எல்லாரும் கரெக்டா சொல்லிட்டாங்க. அப்போ குறிஞ்சினா என்ன அர்த்தம்? மலை சார்ந்த இடம் குறிஞ்சி. முல்லைனா காடும். ஓகே, குறிஞ்சி முல்லை. மருதம்னா என்னது? வயலும். நெய்தல்னா பாலைனா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க? எதுல இருக்கிறாங்க? பாலை. சரியா? இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணி குடிக்கணும், மாறாவா இருக்கு. எங்க இருக்கிறாங்க? ஆனா
அதனால தான் வசனத்தை பார்த்தோம், வனாந்தரத்துல தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? இந்த வசனம் வேற ஒருத்தரை பார்த்து, வேற ஒருத்தங்க வெளியில உள்ளவங்க வந்து தன்னை அந்த சூலமத்தியை பார்த்து சொல்றாங்க, இங்க பாலை மணலும் மணல் சார்ந்த இடத்துல இந்த ஜனங்கள் போயிட்டு இருக்கிறாங்க. மாறால ஜனங்களை ஆண்டவர் நோக்கி மோசையை நோக்கி முறுமுறுக்கும் போது மோசை என்ன காரியத்தை செஞ்சாரு? என்ன பண்ணாரா? வசனம் நல்லா இருக்கும், பல மரத்தை காமிக்கல, ஒரு மரத்தை காண்பிச்சா. அல்லேலூயா. இவர் ஒருவரே என்னுடைய தெய்வம் அப்படிங்கிறவங்க மாத்திரம் சந்தோஷமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு பெரிய பாலையில ஒரே ஒரு மரம். அந்த மரம் என்ன பண்ணுச்சான்? மோசைட்ட சொல்வார் ஆண்டவர், வெட்டி. சரி, அப்ப அவங்க போயிட்டு இருக்கிற இடம் எங்க? அப்ப மரம் எங்க இருக்கும்? இதுல இந்த 5 இதுல கேட்டகரியில மரம் எங்க வரும்? முல்லை. சோத்திரம். சரி, இப்ப திடீர்னு பார்த்தா ஆண்டவர் சொல்ற, அவங்க எல்லாம் கேட்கறாங்க, அப்பத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். அப்பத்துக்கு சோர்ஸ் என்னது? அப்பத்துக்கு சோர்ஸ் என்னது? ஏதாவது தானியம், கோதுமை, இல்லாட்டா அரிசி. அது இதுல எதுல வரும்? எதுல வரும்? ரொம்ப சூப்பரா இருக்கியா, சோத்திரம். அப்போ பக்கத்துல கையை கொடுங்களேன், தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் போயிட்டு இருக்கிற பாதை வனாந்தரமா இருந்தாலும் எனக்கு முள்ள தேவையில்லை, ஏன்னா நான் அவருடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் போயிட்டு இருக்கிற பாதை வனாந்தரமா இருந்தாலும் எனக்கு மருதம் தேவையில்லை, மதுரத்தை கர்த்தரே கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. மருதம் இல்லாட்டினாலும் எனக்கு ஒரு மதுரம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. முள்ள தேவையில்லை, நான் அவருடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் யாருக்காக செய்தார்? இதெல்லாம் யாருக்காக செய்தார்? தான் நேசித்த ஜனங்களுக்காக செய்தார். ஆனா நேசித்த ஜனங்கள் மறுபடியும் அவர் நேசித்தார்களா? This is called one side love. என்னது? ஒரு தலைப்பட்சமான அன்பு. ஜனங்களுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்காரு, நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்காரு, வாங்கிட்டே இருக்காங்க. வாங்கிட்டு மறுபடியும் அவரை நேசிக்க யார் இல்ல? ஜனங்கள் ரெடியா இல்ல. ஏன்னா அவங்க அற்புதர் மேல சார்ந்து இருப்பதை விட அற்புதங்களை தான் சார்ந்து இருந்தாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவங்க யாரை சார்ந்து இருக்கிறாங்க? அற்புதர் மேல இல்ல, அற்புதங்களே சார்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் வேதனைப்படுறாரு. வசனம் சொல்லுது, நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் என்ன இருக்கு? வசனம், தேவன் பிரியமா இருக்குல்ல. ஏன் பிரியமா இருக்குல்ல? ஏன்னா இந்த ஜனங்கள் நான் ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப நேசிச்சேன். இந்த ஜனங்களுக்காக மதில் எழுப்பினேன், இந்த ஜனங்களுக்காக மதில உடைச்சேன், இந்த ஜனங்களுக்காக முள்ளையே கிடையாது, ஆனாலும் ஒரு மரத்தை காண்பிச்சேன், அந்த மரத்தை வெட்டினேன். அல்லேலூயா. யாருக்காக? இந்த நேச ஜனங்களுக்காக. என்னுடைய நேச குமாரன். வசனம் அருமையா இருக்கு, எல்லாத்தையும் விவரிக்க நேரம் இல்ல. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் எழும்பி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்க, அந்த கிளையவே இந்த ஜனங்களுக்காக அடிச்சேன், உடைச்சேன், இந்த ஜனங்களுடைய கசப்பை மாத்தினேன். அல்லேலூயா. மருதமே இல்லை, ஆனாலும் மதுரத்தை கொடுத்தேன். ஆனாலும் இந்த ஜனங்கள் நேசிச்சாங்களா, நேசிக்கலையா? நான் சொல்றதெல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இல்ல, உங்களையும் என்னையும் பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை கன்விக்ட் பண்ணா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இங்க எனக்கு ஒரு வசனத்தை வாசிங்க, உன்னதப்பட்ட 6, 8, 9 வாசிங்க பிரதர். உன்னதப்பட்ட 6, 8, 9 வாசிங்க வேகமா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. பரலோகத்தில் ஒரு சத்தம் கேட்குமா? என்ன சத்தம்? நல்லது, உண்மையும் அப்படின்னு லேடிஸ் யாரும் நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் இங்க பைபிள் இருக்கு, என் புறாவோ. அல்லேலூயா. பூமியில உத்தமி, பரலோகத்துல உத்தம ஊழியக்காரன். அல்லேலூயா. இந்த பேர் வாங்கணும் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாம் எலும்பி நின்று கொள்ளலாமா? இன்னும் ஒரு சில காரியம் உண்டு, நான் அப்படியே ஸ்டாப் பண்ணேன். கர்த்தர் நல்லவர். எல்லா எலும்பி நிக்க போறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்ல. எல்லாம் எலும்புங்களேன், எல்லாம் எலும்பி நின்று கொள்ளுங்க. இந்த நாள்ல மெசேஜ் என்ன? என்ன மெசேஜ்? ஆண்டவர் என்னை நேசிச்சார்,
நீ என்னுடையவன் என்று சொன்னார். நீ என்னுடையவன் என்று சொன்னார். இங்க இருக்கிற எல்லாருமே நீங்க சொல்லலாம், ஆண்டவரே இவர் தான் என் தெய்வம், இவரே என் தெய்வம். நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். ஆண்டவர் சொல்ல முடியுமா? இவள் என் உத்தமியே, இவள் என் உத்தமி. சபையில இன்னைக்கு அநேக ஜனம் வராங்க, வசனம் சொல்லுது ராஜஸ்திரீகள் அநேகம் உண்டு, மறுமனையாட்டிகள் உண்டு, கண்ணியருக்கு தொகை இல்ல, ஆனா என் புறாவோ என் உத்தமி இவதான். இன்னைக்கு சபையெல்லாம் ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்றாங்க, இவரே என்னுடைய தெய்வம், இவர் ஒருவரே என்னுடைய தெய்வம். ஆண்டவரே இன்னைக்கு நீங்க எங்களை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே இவள் ஒரு புறாவோ என் உத்தமியோ. இங்க இருக்கிற சபையார் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து ஆண்டவர் சொல்லணும், இவள் என் உத்தமி. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி கேளுங்களேன். ஆண்டவரே இந்த நாள்ல நான் அற்புதங்களை சார்ந்திருக்க கூடாது ஆண்டவரே, நான் அற்புதராகிய உண்மையை சார்ந்திருக்கணும் ஆண்டவரே. அந்த ஜனங்கள் உண்மை துக்கப்படுத்தினாங்க ஆண்டவரே, அந்த ஜனங்கள் உண்மை வேதனைப்படுத்தினாங்கப்பா. ஆண்டவரே நீர் எங்களை தேடி வந்ததுக்கு எங்ககிட்ட பேக்ரவுண்ட் இல்ல ஆண்டவரே, நீர் விரும்பப்படத்தக்க ஆண்டவரே ஒரு பரிசுத்த ஜாதியா நாங்க இல்ல ஆண்டவரே. எங்களுடைய அருவருப்புல கடந்தோம் ஆண்டவரே, எங்களுக்கு வளர்ச்சி இல்ல ஆண்டவரே, எங்க கிட்ட எந்த குணமும் இல்ல ஆண்டவரே. ஆனாலும் முரட்டாட்டமான எங்களை நோக்கி உங்களுடைய கைகளை நீட்டிக்கொண்டே இருந்தீங்க ஆண்டவரே, எங்களை நீட்டிக்கொண்டே இருந்தீங்கப்பா. எங்களை நீங்க கை நீட்டி தூக்கி எடுத்தனாலதான் யாருக்கிட்ட எங்களை கையெந்த விடல ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களுடைய அன்புக்காய் ஏங்குகிற நல்ல தெய்வம். இந்த நாள் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே எவ்வளவு அற்புதங்களை பெற்றுக்கொண்டாலும் தேவனை நேசிக்காம அற்புதங்களை நேசித்தாங்க. அந்த லிஸ்ட்ல நாங்க வந்துடக்கூடாது ஆண்டவரே, அந்த லிஸ்ட்ல நாங்க வந்துடக்கூடாது. Thank you Jesus. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எல்லாரும் உண்மையான இருதயத்தோடு, எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து என் நேசர் நீர் மாத்திரம், என் நேசர். ஆண்டவரே நான் அற்புதங்களை சார்ந்து கொள்ளலாம் ஆண்டவரே. இந்த பூமியில அநேக ஜனங்களை என்னை பார்த்து சொல்லணும், வனாந்தரமா இருந்தாலும் தன் நேசர் மேல சார்ந்து கொண்டு வருகிறேன். இவள் யார், இவன் யார் என்று. Thank you Lord. எங்க சபை உம்மை நேசிக்கிற சபையா இருக்கணும் ஆண்டவரே. நேசிக்கின்றேன் உம்மை தானையா, உம் இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீ, நன்றி ஏசையா. உம் இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீ, ஆமென், நன்றி ஏசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர், இனி நானல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே அப்பா எல்லாத்தையும் ஆண்டவரே எங்களுக்காக உண்மையை கொடுத்தவர். உமக்காக எங்களுடைய நேரத்தை, எங்களுடைய செல்வத்தை, எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய எல்லாவற்றையும் உமக்காக கொடுக்கக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. நீதானையா எல்லாவற்றையும் பார்க்க உண்மை நேசிக்கக்கூடிய இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. உண்மைதானையா என் நேசர் நீதானையா. We love you Lord. We love you Jesus Lord. கடைசியா துன்பமோ துயரமோ, துன்பமோ
துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எந்த ஒரு காரியம் ஆண்டவரே, எந்த ஒரு காரியமும் உண்மையை என்னை பிரிக்க கூடாது ஆண்டவரே. எந்த ஒரு காரியம் எல்லாரும் கரங்களை வைத்து வாஞ்சோடு கேளுங்களேன், வாஞ்சோடு கேளுங்களேன் ஆண்டவரே. இந்த நேச அக்கினி ஒரு நாள் அணைஞ்சு போயிடக்கூடாது ஆண்டவரே. வேதம் சொல்லுது திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிச்சிடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது ஆண்டவரே. எந்த ஒரு காரியமும் ஆண்டவரே உங்க மேல உள்ள நேசத்தை ஆண்டவர் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிருந்து அணைச்சிடக்கூடாது, அவிச்சிடக்கூடாது ஆண்டவரே. எந்த காரியம் வந்தாலும் ஆண்டவரே, எவ்வளவு தண்ணியை ஊத்தினாலும் ஆண்டவரே, அந்த தண்ணீரை நக்கி போடத்தக்கதான ஒரு நேச அக்கினி அப்பா, அப்படிப்பட்டதான ஒரு அக்கினி தான் எங்க சபைக்குள்ள இருக்கணுமே தவிர ஆண்டவர் அந்த நேச அக்கினி அவிச்சு போடக்கூடிய எந்த தண்ணியும் எங்களுக்குள்ள எங்க சபைக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே. தேவப்பிள்ளை யாரோ ஒருத்தர் சொன்னாங்கல்ல, தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவளியா. இன்னைக்கு ஒருவேளை நம்ம பார்த்து அப்படிப்பட்ட ஒரு ஜனம் சொல்லுச்சுன்னா, ஒரு நாள் உங்கள் காதுகள் கேட்கும், பரலோகத்துல அநேக மூப்பர்கள் சொல்லுவாங்க, அழகாய் நிற்கிற யார் இவர்கள், அழகாய் நிற்கிற யார் இவர்கள். இன்றைக்கு துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ எது எடுக்கோ இல்லையோ, இன்னைக்கு வனாந்தரத்தில் இருக்கும்போது நேசர் மேல் சார்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து என்ன பார்த்து ஒரு நாள் பரலோகத்தில் மூப்பர்கள் சொல்வாங்க, அழகாய் நிற்கிற யார் இவர்கள். ஆண்டவரே, இந்த சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்கணும் ஆண்டவரே, இந்த சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்கணும். எல்லாரும் கடைசியா உண்மையான இருதயத்தோடு ஒப்பு கொடுத்தலோடு துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். ஆண்டவர் வேதத்துல உன்னத பாட்டு நாங்க பார்க்கிறோமே, அவைகளில் ஒன்றும் மலடாயிராமல் இரட்டை குட்டி இன்றவைகளா இருக்கும் என்று வேதத்துல பார்க்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நேசத்துல நாங்கள் குறைஞ்சதுனாலதான் ஆண்டவரே ஆத்துமாக்கள் எங்களால் அறுவடை செய்ய முடியலப்பா. இந்த நாள்ல ஆண்டவரே, இந்த பலிபீடத்துல நேச அக்கினி எங்க சபைக்குள்ள இருக்கிற எல்லாருக்குள்ளே ஆண்டவரே, இந்த நேச அக்கினி அணையாம அவியாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும்ப்பா. என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளை செஞ்சுட்டீங்க ஆண்டவரே, எவ்வளவோ காரியங்களை செஞ்சுட்டீங்கப்பா. இருக்கிற நாள் முழுவதும் ஆண்டவரே உமக்காய் வாழ, உமக்காய் ஓட, தேவனுக்கு பிரியமா எங்கள் பிள்ளைகளும் சந்ததிகளும் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தந்துருங்கப்பா, எங்களுக்கு கிருபை தந்துருங்க. கடைசி வரைக்கும் ஆண்டவரே எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்களை நேசிக்க எங்களுக்கு கிருபை தந்துருங்கப்பா. உங்களுடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிற எங்கள் சபையாரை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும்படிக்காய் சுபிக்கிறோம். தேவகத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதி கனமையும் எல்லாம் கூறியது இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.